அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உபதேசம் பண்ணுறாங்க. அபூதரே, உம்மை உமது ஊரை வெளியேற்றும் போது எப்படி இருக்கும்? நான் என்னுடைய நபியின் மஸ்ஜிதில் இருந்து கொள்வேன் அப்படிங்க. அதாவது இந்த நடக்கிற சம்பவம் பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு போகிறாங்க. நைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் தூங்கிட்டு இருக்காங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா பள்ளிவாசல்லே தான் தூங்குவாங்க. அவங்க வெளியூர்காரர். அவர் வந்தார்னா ரசூல்லா பக்கத்துலேயே அந்த பள்ளிவாசல்லே மஸ்ஜிது நபவிலே தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் பள்ளிவாசல்லையே கதீன் அவர் அப்படி இருப்பார். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ரசூல்லாவோட செல்ல பிள்ளை மாதிரி வைங்களேன். அப்போது அந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ரசூல்லா நைட்டு போகிறாங்க. போயிட்டு எழுப்புறாங்க, அபூதரே எந்திரி அப்படிங்கிறாங்க. எழுப்பி விட்டு, உம்மை உமது ஊரை விட்டு வெளியேற்றும் போது எப்படி இருக்கும்? உன்னை ஊரை விட்டு துரத்துனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய நபியின் மஸ்ஜிதில் இருந்து கொள்வேன். நான் உங்கள் பள்ளிவாசலில் இருந்துக்குவேன். என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து யார் என்னை துரத்துவாங்க? இதுதான் என்னுடைய பாதுகாப்பான இடமாச்சா, என்னுடைய ரெகுலர் பிளேஸ் ஆச்சா அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து வெளியேற்றினால் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, இங்கேருந்து வெளியேற்றினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறாங்க. நான் ஷாமை நோக்கி சென்று விடுவேன். அது சிரியாவை நோக்கி நான் போயிடுவேன். அது நபிமார்களின் பூமி ஆயிட்டுரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு புனித பூமி அது ஷாமுங்கிறது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஷாமை விட்டும் நீ வந்து வெளியேற்றப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரச்சனையே ஷாமில் தான் இவருக்கு வரப்போகுது. முஆவியா ரலியல்லாஹு வந்து ஷாமில் அப்போ இருப்பார். ரசூல்லா வந்து பார்க்குறாங்க, இங்கே பிரச்சனைன்னா எங்கே போவீங்கன்னா அங்கே போகிறேன். அதோட பிரச்சனையாச்சா அப்படிங்கும்போது அங்கேயும் இன்னும் பிரச்சனை வருமே, அப்போ என்ன பண்ணுவீங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மீண்டும் நான் மதீனாவில் தஞ்சமா, அப்போ அங்கேருந்து ரிட்டன் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் என் வீடு, எங்கே விட்டால் நான் எங்கே போவேன், இதுதான் என் கடைசி இடங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இரண்டாவது முறையும் இங்கேருந்து நீ விரட்டப்பட்டால், இங்கேருந்தும் மறுபடியும் திருப்பி துரத்தி விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, வாழை எடுத்துக்குவேன். அப்போ வாழை எடுத்துக்குவேன், அவன் என்ன விரட்டுறான்னு போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஷஹீதாகும் வரை நான் சண்டை போடுவேங்கிறேன். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஷஹீதாகக்கூடாது. அதை சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சண்டை போடாதீங்க. அவர்கள் உன்னை எங்கே அனுப்பினாலும் போயிடுங்க. உங்களை விரட்டுறவர் எங்கே துரத்துனாலும் நீங்கள் போயிடுங்க. அவருக்கு எதிராக நீங்கள் சண்டை போடாதீங்க. அவர்கள் எங்கே ஓட்டி சென்றாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறேன். யார் அப்படி விரட்டுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அது விரட்டுறது இல்லை, அவங்க போயிருங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்களால் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு அக்கறையில் சொன்னது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக தான் இவர் சண்டை போடக்கூடாதுன்னு ரசூல்லா உபதேசம் பண்ணுறாங்க. அது யாருன்னு ரசூல்லா மென்ஷன் பண்ணல, ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும். ஆனால் இவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. நான் வாள் எடுத்து என்னை துரத்துற ஆளை நான் கொன்றுவேன் அப்படிங்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, வாள் எடுக்காதீங்க, உங்களை துரத்துற ஆள்கிட்ட சண்டை போடாதீங்க, உங்கள் துரத்துற ஆள் சொல்கிற பேச்சை கேளுங்க. அவர் எங்கே உங்களை ஓட்டிகிட்டு போனாலும் அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆடு மாதிரி இருந்துங்க. ஒரு ஆட்டு மந்தை எப்படி யார் ஓட்டிகிட்டு போனால் எங்கே போனாலும் போகுமோ, அது மாதிரி அவர் எங்கே உங்களை ஓட்டி சென்றாலும் நீங்கள் அவர் பின்னாடி அவர் அனுப்புகிற இடத்துக்கு போயிருங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமக்கு கருப்பு நிற அடிமை வழி நடத்தினாலும் சரி, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களை வந்து லீட் பண்ணி உங்களை ஒரு தலைவராக உங்களுக்கு வந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் போயிருங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி அந்த காலத்தில் அப்படியே நடக்குது. இவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி அந்த சம்பவம் வரும்போது சொல்லுவான்னு சொல்லலாம். ரபதாவிற்கு என்னை ஓட்டி சென்ற போது தொழுகை நேரம் வந்தது. அதாவது ரபதாங்கிற ஒரு பகுதிக்கு வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஊரை வெளியேற்றம் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே பார்க்குறாங்க, அங்கே தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் ஒருத்தர், அவர் வந்து அரசாங்கத்துடைய பதவி மூலமாக, அதாவது ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்துல ஜக்காத் வசூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குரூப் அங்கே சின்ன குழு வச்சுருக்காரு. அதில் வந்து தொழுகை நடத்துறதுக்காக அவர் ரெடியாக நின்றுட்டுருக்கிறார். நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜக்காத் வசூலிக்க பண்ணுறவர் கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறார். அவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய சஹாபி இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தொழுகை நடத்துங்க, நான் வந்து பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு நிற அந்த அரசு அதிகாரி வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் சொல்கிறார், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை நான் உனக்கு பின்னாடி நிற்கணும்னு தான் ரசூல்லா உத்தரவிட்டேன். ரசூல்லா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே அங்கே ஒரு கருப்பு நிற அடிமை தனக்கு அமீராக அந்த இடத்துல, அதாவது தொழுகையில இமாமாக தனக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வருது.
அது மாதிரி ஒரு செயல் நடக்குது. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கரெக்டான ஒரு, அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்கிற, ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த இடத்துல இப்போ விரட்டி அடிக்கப்படுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா முஸ்னத் அஹமதில் 21,615வது ஹதீஸாகவும், முஸ்னத் அஹமதுலேயே பார்த்திங்கன்னா 28,140வது ஹதீஸாகவும் இருக்குது. ஸோ இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருந்தது, ஹிக்மத் என்ன, அது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக விளக்குவோம்.